உங்களோட வாழ நான் தயாராக இல்லை. பெண்ணை பூவா சொல்கிறான் இலக்கியத்தில். நீங்கள் ஒரு புழுவாக நசுக்க பார்க்குறீங்க. உங்களுக்கெல்லாம் எதுக்கு சம்சாரம்? இப்படி கீதா கத்தி கொண்டிருந்தாள். அவள் இப்படி கோபப்படும்படி அவள் கணவன் அப்படி என்ன சொல்லிட்டான்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தானே? இந்த கதையை முழுசாக கேளுங்க. வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சிறுகதையை எழுதினது எழுத்தாளர் சுப்ரஜா அவர்கள். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சரி, இப்போ கதையை கேட்கலாமா? வாங்க. பரிசோதனைகளை முடித்த டாக்டர், என்ன படிச்சிருக்கம்மா அப்படின்னு கீதாவை பார்த்து கேட்டார். அவள் பதில் ஏதும் சொல்லாமல் தலை குனிந்திருந்தாள். பிஎஸ்சி படிச்சிருக்கா டாக்டர்? கீதாவின் அப்பா தான் பதில் சொன்னார். தனது ஒரே மகளின் படிப்புக்காக அவர் பட்ட சங்கடங்களும் அவமானங்களும் அவருடைய மனதில் உறைந்திருந்தன. இவங்க ஹஸ்பண்ட்? அதான் சார். உங்கள் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு என்றார் டாக்டர். பிஸ்னஸ். ஒற்றை வார்த்தையில் பதிலை முடித்து கொண்டார் சாரங்கன். அந்த வெயிட் மெஷின் மேலே நில்லுமா. நின்றாள். எடை முள்தாள் தள்ளாடி நின்றது. வலது பக்கம் இடுப்பில் வலிக்குதுன்னு சொன்னீங்களே, எப்பவுமா? இல்லை, வலது பக்கமாக ஒரு கழிச்சு படுத்தாதான் வலிக்குது டாக்டர். மிஸ்டர் சாரங்கன், எதுக்கும் இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப அர்ஜெண்ட். என்னவாக இருக்கும்? கிட்டத்தட்ட 4 மாதங்கள் கழித்து பெண்ணையும் பேரனையும் பார்க்கலாம் என்று கும்பகோணத்திலிருந்து கிளம்பி வந்திருந்தார். அந்தஸ்துக்கு மீறி கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்த இடம். பூரிப்புடன் இருப்பாள் என்ற எண்ணத்தில் மாப்பிள்ளை வீட்டில் நுழைந்து ஹாலில் வார இதழ் ஒன்றை படித்தபடி ஒய்யாரமாக சாய்ந்திருந்த சம்பந்தியம்மாளை பார்த்தபோதே மனதில் என்னவோ இடித்தது. சாரங்கனை ஒரு வார்த்தை வாங்க என்று கூட கூப்பிடவில்லை. சம்பிரதாயம் கூட தெரியாதா? இல்லை, பிள்ளை பெற்றவள் என்ற அகங்காரமா என்று நினைத்து கொண்டார் சாரங்கன். நமக்கு தேவை பெண் தானே. சாரங்கன் இயல்பாய் நாற்காலியில் அமர மாடியிலிருந்து இறங்கி வந்த கீதா அப்பா என்று நெருங்கி வந்தாள். கையில் மூட்டை துணி. மொட்டை மாடியில் காய போட்டிருந்தேன்ப்பா, எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்கா? லெட்டர் கூட போடலையே நீங்கள் வருவீங்கன்னு. கேள்விகளை அடுக்கி கொண்டிருந்தாலும் கைகள் வேலையில் ஆழ்ந்திருந்தன. துணிகளை டீப்பாயின் மீது போட்டு ஒவ்வொன்றாய் அழகாய் நீவி மடிக்க ஆரம்பித்தாள். ஏகமாக இழைத்திருந்த மகளை பார்த்ததும் சாரங்கனுக்கு பேச்சே எழவில்லை. என்னம்மா இப்படி இழைச்சிட்ட? சாரங்கன் கேள்வி சம்பந்தியம்மாளுக்கு லேசாய் உரைத்திருக்க வேண்டும். பதில் அவளிடமிருந்து வந்தது. என்னமோ, யாருக்கு தெரியும், நல்லா தான் பார்த்துக்கிறோம். கீதா ஒன்றும் பேசவில்லை. மாமியாரோ தொடர்ந்தாள். உங்கள் அப்பாவுக்கு முதல்ல காப்பியை கொடு, அப்புறம் பேசலாம். மாமியாருக்கு பதில் பேசாது கீதா துணிகளை மடித்து முடித்து ஓரமாய் வைத்துவிட்டு சமையலறைக்குள் போனாள். பின்னாலேயே போனாள் மாமியார். கசகசவென்று மாறி மாறி பேச்சுக்குரல். சாரங்கனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. கொஞ்ச நேரத்தில் காப்பி டபராவுடன் வெளிவந்த கீதாவின் கண்கள் லேசாக கலங்கியிருந்தது. அவர் கவனத்திலிருந்து தப்பவில்லை. என்னம்மா ஆச்சு? 1 மாதமாக உடம்பு சரியில்லைப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குது. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியிருக்கு. உடம்பெல்லாம் அடித்து போட்டாப்புல அசதியாகவே இருக்குது. எனக்கே தெரியுது உடம்பு உருகுதுன்னு. சாரங்கனுக்கு கண்களில் நீர் முட்டாத குறை. ஏம்மா, மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லக்கூடாதோ? டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருப்பாரே. அவர் எங்கப்பா அழைச்சிட்டு போகிறது? பிஸ்னஸ்னு சுற்றிட்டுருக்காரு. சாரங்கன் தீர்மானம் செய்துவிட்டார், கீதாவை டாக்டரிடம் அழைத்து போவதென்று. சம்பந்தியம்மாள் பட்டுப்படாமல் சொன்னார். என்ன, பையன் வந்ததும் சொல்லிட்டு அழைச்சிட்டு போங்க. மாப்பிள்ளை ராத்திரி தான் வந்தார். ஹாலில் பேரனுடன் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்த மாமனாரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ நரைகளை மிதித்து விட்ட பாவனையில் முகம் மாற்றி அறைக்குள் நுழைந்து கதவை மூடிக்கொண்டான். அம்மாக்காரி அறைக்குள் போய் திரும்பி உடனே வேகத்துடன் வெளியே வந்தாள். ஏன் சார், என் பெண்டாட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியாதா? அவளை எப்போ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியும். அவள் என்ன வலிப்பு வந்தா கிடக்கா?
அதான் கல்லாட்டம் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காளே. சாரங்கனுக்கு லேசாய் கோபம் வந்து விட்டது. மாப்பிள்ளை, எப்போ அழைச்சிட்டு போக போகிறீங்க? ஆள் காலியான அப்புறமா? அவரிடமிருந்து உறுதியான சொற்கள் இறங்க அதிர்ந்து நின்றான். எங்கோ கச்சேரிக்கு போய் திரும்பிய கீதாவின் மாமனார் கீதா ஊருக்கு போக போகும் செய்தி அறிந்ததும், அடடா, என் மாட்டு பொண்ணு போயிட்டு அந்த மணத்தக்காளி வத்த குழம்பு எனக்கு யார் பண்ணி போடுவா என்றதோடு நிறுத்தி கொண்டார். எக்ஸ்ரேவை பார்த்த டாக்டர் தீர்மானமாய் இருந்தார். மிஸ்டர் சாரங்கன், உங்கள் பொண்ணை வசதியான இடத்துல தான் கொடுத்துருக்கிறதா சொன்னீங்க. இப்படி பாழ்படுத்திட்டு இருக்காங்களே உடம்பை. சரியாகவே சாப்பிட மாட்டாங்களா? ஒருவேளை கஞ்சியை கூட குடிக்க நாதி இல்லாதவங்களுக்கு வர வியாதி உங்கள் பொண்ணுக்கு வந்திருக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? டாக்டர் எக்ஸ்ரேவை விளக்கருகில் தூக்கி பிடித்து காண்பித்தார். உங்கள் பொண்ணுக்கு டிபி வந்திருக்கு என்றார். சாரங்கனுக்கு பயங்கர அதிர்ச்சியானது. கவலைப்படாதீங்க, 6 மாதம் மெடிசின்ஸ் சாப்பிட்டா போதும், கம்ப்ளீட்டாக குணமாயிடும். குறைந்தது 3 மாதமாவது பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். நீங்கள் உடனே அட்மிட் பண்ணிடுறது நல்லது. கீதாவை அட்மிட்டும் செய்து விட்டார். போனில் சம்மந்தி அம்மாளிடம் சொன்னபோது, அப்படியா என்று ஒரு ஆச்சரிய வார்த்தையை வீசிவிட்டு லைனை கட் செய்து விட்டாள். சாரங்கனுக்கு ச என்றாகிவிட்டது. சாரங்கனுக்கு மனைவி பர்வதமாக ஹாஸ்பிட்டலில் தங்கி பெண்ணை மாறி மாறி கவனித்து கொண்டார்கள். மாப்பிள்ளையோ சம்மந்தி அம்மாளோ வரவே இல்லை. கீதாவை பொறுக்க மாட்டாமல் கேட்டாள், அப்பா, என்னப்பா இது, ரொம்ப வெறுப்பாக இருக்குது. அரவிந்தையாவது கொண்டு வந்து காண்பிச்சுட்டு போயிருக்கலாம். ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறானா இல்லையான்னு கூட தெரியல. இப்படியும் இருப்பார்களா என்றே சாரங்கனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2 மாதம் கழித்து கீதாவை பரிசோதித்த டாக்டர், நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம், மெடிசின் கண்டினியூ பண்ணுங்கள், மாதத்துக்கு ஒரு தரம் என்னை வந்து பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டார். 1 மாதம் 2 மாதம் என வேகமாய் ஓட கீதாவை மாப்பிள்ளையிடம் விட்டு விட்டு வரலாம் என்று போனவருக்கு அதிர்ச்சி. சம்மந்தி அம்மாள் நாக்கில் நஞ்சாய் பேசினாள். இந்த வியாதிக்காரியை ஏன் திரும்ப கூட்டிகிட்டு வந்தீங்க? என்னோட பையனுக்கும் டிபி வந்து அவஸ்தைப்படணுமா? சாரங்கனுக்கு பொசுக்கென்று கோபம் வந்துவிட்டது. என்னம்மா பேசுகிறீங்க? இந்த காலத்தில் எப்பேற்பட்ட வியாதியையும் சரி பண்ணுறான். உங்களோட அல்லாடி வேலை முழுக்க செஞ்சு உடம்பை பாழ் பண்ணிகிட்டு இருந்தவளை அழைச்சிட்டு போய் வைத்தியம் பண்ணி திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒரு நாள் வந்து எட்டி பார்த்துருப்பீங்க. என்னமோ நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசிகிட்டே போகிறீங்களே. அரவிந்த் ஒன்றும் புரியாமல் அம்மாவை கட்டி கொண்டான். ஒன்றுமே சம்பந்தம் இல்லாதது போல் சோஃபாவில் உட்கார்ந்திருந்த ராஜன் விருட்டென எழுந்தான். என்ன மாமா பேசிகிட்டே போகிறீங்க? நீங்கள் பாட்டுக்கு வந்து பெண்ணை கூட்டிகிட்டு போய் சேர்த்தீங்க. எனக்கு 1000 வேலை இருந்தது. பிஸ்னஸில் ஏகப்பட்ட பிரச்சனை. நீங்கள் தான் எல்லாம்னு நினச்சிக்காதீங்க. நானே கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காண்பிக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்க. ஒரு தடவையாவது வந்து பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலையா மாப்பிள்ளை? இல்லை, குழந்தையாவது கூட்டிகிட்டு வந்து அவகிட்ட இருக்கக்கூடாதா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்பிட்டல்னால் அலர்ஜி. அந்த ஸ்மெல்லும் நாத்தமும். சாரங்கனுக்கு சிரிப்பு தான் வந்தது. இவர்களை என்ன செய்வது? மாமனார், கீதா வந்துட்டா, ருசியாக மணத்தக்காளி குழம்பு சாப்பிடலாம் என்றார். பேச்சு வளர்வதை விரும்பவில்லை சாரங்கன். உள்ளே போமா என்றார் கீதாவை. சம்மந்தி அம்மாள், அவசரப்படாதீங்க, என் பையன் வேறு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவான், முழு குணமாகியிருக்கு அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம்தான் கீதா இங்கே இருக்கணும். திரும்ப அழைச்சிட்டு போயிடுங்க என்றார். ராஜனும் அம்மாவின் சொல்லை ஆமோதிப்பது போல மௌனமாய் நின்றான். அதுவரை பொறுமையாக இருந்த கீதாவுக்கு பொறுத்தது போதும் என்றாகிவிட்டது. வாயை மூடுங்க, என்ன ஒரே அடியாக அடிக்கிட்டே போகிறீங்க? உங்களுக்காக நேரம் காலம் பார்க்காம ஓடா தேஞ்சு தான் எனக்கு உடம்புக்கே வந்தது. நினச்ச நேரத்துக்கு உங்களுக்கு வடித்து கொட்டணும், உங்கள் புள்ள கூப்பிட்ட நேரத்துக்கு மல்லாந்துக்கணும். இதுக்காக தான் நானா? எனக்குன்னு என்ன செஞ்சிட்ருக்கேன்? புத்தகத்தை கையில் எடுத்தால் உங்களுக்கு உலகமே தெரியாது. நான் இப்போ வந்த அப்புறம் ஒரு துரும்பை எடுத்து அந்த பக்கம் போட்டிருப்பீங்களா நீங்கள்? இப்போ பேசுகிறீங்களே. கட்டின பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலில் கிடக்கா, வந்து ஒரு தடவை பார்க்க முடியல உங்கள் பிள்ளையால். எதுக்கு மறுபடியும் செக் பண்ணணும்? எப்போ மறுபடியும் படுத்துக்கலாம்னு தெரிஞ்சுக்கவா? பொம்பளைன்னா என்டர்டெயின்மெண்ட் மெஷினா?
என்றாள். ராஜன் வாயடைத்து நின்றான். உங்களோட வாழ நான் தயாராக இல்லை. பெண்ணை பூவா சொல்கிறான் இலக்கியத்தில். நீங்கள் ஒரு புழுவாக நசுக்க பார்க்குறீங்க. உங்களுக்கெல்லாம் எதுக்கு சம்சாரம்? நானும் படித்தவ தான். என்னோட படிப்புக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். குழந்தை அரவிந்தை பெரிய ஆளாக நானே ஆக்கி காட்டுறேன். ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும்னு அவனுக்கு சொல்லித்தரேன். உங்களை மாதிரி அம்மாவோட புடவை தலைப்பு பின்னால் ஒளியிற ஆம்பளையாக இல்லாமல் உண்மையான ஆம்பளையாக ஆக்கிறேன் மிஸ்டர் ராஜன். உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் வரும் விவாகரத்துக்கு. வாங்கப்பா போகலாம். அரவிந்தை தூக்கி கொண்டு வேகமாய் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். அந்தி சாய்ந்து வானில் ஒரு வெள்ளி தெரிய ஆரம்பித்திருந்தது. கீதாவின் வாழ்விலும் தான். பொண்ணுன்றவ பூ மாதிரி தாங்க. அந்த பூ கூட யாராவது நசுக்கினா முள்ளா மாறி தன்னை காத்துக்க முயற்சிக்கும் போல். அப்படி தான் இந்த கீதாவும் நிமிர்கிறாள் இல்லைங்களா? உங்களுடைய கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.